ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள் வழங்கும் நித்திய கன்மலை வெளிச்சம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வாத கன்மலை ஐக்கியத்தின் ஊழியத்தின் சார்பாக இந்த வேளையிலே உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கன்மலை வெளிச்சம் என்ற இந்த வார்த்தையிலே நாம் இந்த கடைசி காலத்தில் ஆண்டுடைய வருகை சமீபமாய் இருப்பதனால இந்த எழுப்புதலின் காலத்தில் வேதாகம பகுதிகளிலே பல காரியங்களை நாம் பார்த்து வருகிறோம். இந்த நாட்களிலே ஆண்டவர் நமக்கு தருகிற ஆசீர்வாதங்களை குறித்தும், ஆண்டவர் நம்மேல் வைத்திருக்கிற பாதுகாப்பை குறித்தும், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற சமாதானத்தை குறித்தும் இந்த நாளிலே கர்த்தருடைய பாதத்தில் தியானிப்போம். இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே உங்களை இந்த தேவ வார்த்தையின் மூலமாக சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பாருங்கள், ஆண்டவர் இந்த நாட்களிலே ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தேவனுடைய ஊழியம் செய்கிறவர்களுக்கு, தேவனுடைய ஒரு தேசத்தின் மக்களுக்கு தேவை தேவன் தருகிற ஆசீர்வாதம், தேவன் தருகிற பாதுகாப்பு, தேவன் தருகிற சமாதானம். இது மூன்றும் இருந்தால் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு சந்தோஷ சமாதானத்தோடு இந்த பூமியிலே நீங்கள் வாழ்ந்து அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாருங்கள், ஆசீர்வாதம் என்று சொன்னால் நாம் நினைக்கிற மாதிரி இந்த உலகத்தினுடைய காரியங்கள் பொன்னையோ பொருளையோ இல்லை மற்ற காரியங்களையோ சொல்லவில்லை. மாறாக ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம் என்று இரு நிலைகள் இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, பாருங்கள், நீதிமொழி புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையின்படி அவருடைய கிருபையினாலே சொல்லப்பட்டிருக்கிற காரியம், நீதிமொழி 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், கர்த்தரின் ஆசீர்வாதமோ ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் உங்களுக்கு என்னவா இருக்குமா? அது மிகுந்த ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் என்ன கூட்ட மாட்டாரா? வேதனையை கூட்ட மாட்டார். அப்போ பரத்திலிருந்து வராத எதுவும் பாவம் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தரின் ஆசீர்வாதமே நமக்கு ஐஸ்வர்யத்தை மாத்திரமல்ல, ஆயுசு நாட்களையும் பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே இந்த நாட்களில் உலகத்தின் ஆசீர்வாதம் இருக்கிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் மூலமாய் வருகிற ஆசீர்வாதம் இருக்கிறது, கர்த்தர் மூலமாய் வருகிற ஆசீர்வாதம் இருக்கிறது. உலகத்தின் மூலமாக, உலக மனிதர்கள் மூலமாய் வருகிற ஆசீர்வாதம் ஒரு நாள் நம்ம விட்டு கடந்து போய்விடும். ஒரு சில நேரத்தில் அது வேதனை நமக்கு கூட்டும், இன்னும் நமக்கு சமாதான குலைச்சலை கொண்டு வரும். ஆனால் ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதமோ அது ஐஸ்வர்யத்தையும் ஆயுசு நாட்களையும் பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அப்போ அந்த ஆசீர்வாதம் என்று சொன்னால் இந்த உலக பொருளையோ ஐஸ்வர்யத்தையோ இல்லை மாட மாளிகையோ இல்லை பெரிய பணத்தையோ இன்னும் தங்கத்தையோ வெள்ளியோ வைரத்தையோ சொல்லவில்லை. பாருங்க, அவருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய கரத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம், அவர் வாயிலிருந்து வருகிற வார்த்தை, அவர் நம்மேல் வைத்திருக்கிற கரிசனை, அவர் நமக்காக கொடுக்கிற அவருடைய தயவுள்ள கிருபை, அவர் நமக்கு கொடுக்கிற ரட்சிப்பு, அவர் நமக்கு நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற மன்னிப்பு, இன்னும் அவர் நம்முடைய மீறுதலை அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நமக்காக, நம்முடைய காரியங்களுக்காக, நாம் செய்த அக்கிரமங்களுக்காக நாம் தண்டனை அனுபவிக்காமல் நமக்காக அவர் தண்டனை அனுபவித்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். பாருங்கள், சிலுவையிலே அவர் மிகவும் புகழப்படத்தக்கவர், மிகவும் அதிசயமானவர், அது மாத்திரமல்ல மிகவும் அழகுள்ள தேவனாய் இருக்கிறார். அப்பேற்பட்ட தேவன் கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக அலங்கோலமாய் அடிக்கப்பட்டார். அவர் சௌந்தரிய உள்ளவராய் இருந்தும், அவர் மிகவும் ஐஸ்வர்யம் நிறைந்தவராய் இருந்த பொழுதும் உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையிலே தரித்திர கோலம் எடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, அந்த நாட்களில் இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் மனிதருடைய கரங்களிலிருந்து வருவதில்லை. இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் உலகத்திலிருந்து வருவதில்லை. அதோடு அந்த ஆசீர்வாதம் எல்லாம் தற்காலிகமாக இருக்கும். பாருங்கள், உலகத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம், ஒரு கணவன் ஒரு வேலை செய்கிற பொழுது, ஒரு நல்ல கையின் பிரயாசத்தில் வருமானம் வருகிற பொழுது, அது நல்ல வழியில் வந்தாலும் கெட்ட வழியில் வந்தாலும் அதில் மூலம் வருகிற ஆசீர்வாதம், இல்லை பொருளாதாரங்கள், இல்லை தங்கம் வெள்ளி வைரம், இன்னும் பார்த்தீங்கன்னா வீடு வாசல், பல வாகனங்கள், நீங்கள் விரும்புகிற காரியங்கள், அது உங்களுக்கு அப்படியே சமாதானத்தையோ நல்ல ஒரு பாதுகாப்போடு இருக்காது. ஒரு நாள் அது நம்ம வேதனையை கூட்டும். ஒரு நாள் இன்றைக்கு உங்களிடத்தில் இருக்கிற அந்த ஆசீர்வாதம் நாளைக்கு வேறொரு இடத்துல கடந்து போய்விடும்.
ஆனால் ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதமோ என்றென்றும் உங்களுக்கு நிலைத்திருக்கும். சங்கீதம் 129 அதிகாரத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக, கர்த்தரின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று வழிபோக்கர் சொல்வதும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக. கர்த்தரின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தினால் வருகிற ஆசீர்வாதம், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். வீணான தேவையில்லாத காரியங்களை கொடுத்து நம்மை தேவன் துக்கப்படுத்த மாட்டார். நமக்கு என்ன தேவையோ, எந்த நேரத்தில் தேவையோ, எப்பொழுது தேவையோ, யாருக்கு தேவையோ அதை அந்தந்த நேரத்திலே அவர் நமக்கு தர பரம தகப்பனாய் இருக்கிறார். அதனால இந்த நாட்களில் அவருடைய ஆசீர்வாதமே நமக்கு என்ன பண்ணுமா, ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தரும். சங்கீதம் 128 நீங்கள் வாசிக்கிற பொழுது அந்த ஆசீர்வாதம் எப்படியெல்லாம் இருக்கிறது, ஒரு குடும்பத்தினுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் கர்த்தருடைய காரியம் உங்களை நடத்துகிற பொழுது பாருங்க, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, 3ஆம் வசனம், உன் மனைவி உன் வீட்டோரன் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றி ஒலிவமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். 4, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். 5, கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். 6, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தையும் காண்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நாட்களில் அப்போ ஒரு குடும்பத்தினுடைய தலைவன் எப்படி கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறாரோ அவருக்கு தேவனுடைய ஆசீர்வாதம், அனுகூலம் ஒவ்வொரு நாளும் அந்த குடும்ப தலைவனை அவர் நடத்த வல்லவராயிருக்கிறார். அப்போ ஒரு குடும்ப தலைவர் அவருடைய சாயலிலே படைக்கப்பட்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாயலிலே ஒரு குடும்பத்தினுடைய தகப்பன், ஒரு தலைமகன் அவருடைய சாயலாகவே இருக்கிறார். இந்த தலைமகனாகிய இயேசு கிறிஸ்து மேலே பிதாவினுடைய அபிஷேகம், ஆசீர்வாதம் என்னென்னலாம் இருக்கிறதோ அது அந்த தலைமகனாகிய இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேலும் கர்த்தர் வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அப்ப கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அதன் மூலம் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற பொழுது, அப்பொழுது நீங்கள் என்ன வேலை செய்தாலும், தொழில் செய்தாலும், ஊழியம் செய்தாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அதனால தான் வசனம் சொல்கிறது, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும், கெடுதல் ஒன்று வராது. அந்த பாக்கியமும் நன்மையும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அப்படி கர்த்தருடைய கரத்திலிருந்த அந்த ஆசீர்வாதம் உங்களுடைய மனைவி எப்படி இருப்பாங்களா, வீட்டோரும் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பால், சுற்றிலும் ஒலிவுமர கன்றுகளைப் போல் யார் இருப்பாங்களா, உங்க பிள்ளைகள் இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுது இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டு, கர்த்தர் அவரை எப்படி ஆசீர்வதிப்பாராம், சீயோனிலிருந்து ஆசீர்வதித்து எருசலேமின் நன்மையை காண செய்வாராம். சீயோன் என்பது ஒரு வறண்ட பர்வதம். அந்த வறண்ட போல ஒரு சூழ்நிலையே இல்லாத ஒரு இருக்கிற காரியம் இருக்கலாம், ஒரு தேவை இருக்கலாம், எதிர்பார்ப்பு இருக்கலாம், அந்த நேரத்தில் உங்களுக்கு நம்பிக்கையற்ற சூழ்நிலை இருக்கலாம், உங்களுக்கு எல்லாமே இதில் ஜீரோவில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அப்பேற்பட்ட வறண்டு டாய்த்து போய் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி வனாந்தரமாயிருந்து நம்பிக்கையற்ற சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற பொழுது, நீங்கள் அதை விசுவாசிக்கிற பொழுது, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பொழுது, எனக்கு மனிதனுடைய ஆசீர்வாதம் தேவையில்லை, எனக்கு உலகத்தின் மூலம் வருகிற ஆசீர்வாதம் தேவையில்லை, என் ஆண்டவர் கொஞ்சம் கொடுத்தாலும் அது எனக்கு உண்மை உத்தமமாக இருக்கும், பரிசுத்தமாக இருக்கும், எனக்கு அது சமாதானமாக இருக்கும் என்று நீங்கள் ஆண்டவருடைய கரத்தில் ஆசீர்வாதத்தை எடுக்க பெற்றுக்கொள்ளுகிற பொழுது அது உங்களுக்கு தலைமுறையாய் ஆசீர்வதிக்கப்படும். பிரியமானவர்களே, அப்படியாக ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க உங்களுக்கு வல்லவராயிருக்கிறார். அதே மாதிரி என்னாகும் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 24 26 பார்க்கிற பொழுது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருப்பாராக, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரியமாய் திருப்பி உனக்கு சமாதானம் அருள்வாராக என்று சொல்லப்படுகிறது. அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன் முகத்தை பிரகாசிக்க பண்ணும். அது மாத்திரமல்ல, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காப்பது மாத்திரமல்ல, அவர் உன்னை மனது கினியதை உனக்கு தந்து உன் யோசனைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவாராக. சங்கீத புஸ்தகம் 20:4, உன் மனதுடைய இருதயத்தின் காரியங்களை
உன் உள்ளந்திரிகளை அறிந்திருக்கிற ஆண்டவர் உன் மனதுக்கு எதிர்பார்க்கிற காரியம் கர்த்தருக்குள்ள நீ பிரயாசப்படுகிற பொழுது கர்த்தர் உன்னுடைய மன வாஞ்சைகளை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். நீதிமொழி 9:11 சொல்லுகிறது, என்னால் உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசு நாட்கள் வருடங்கள் கூடும் என்பதை சொல்லுகிறார். இதெல்லாம் ஆசீர்வாதத்தினுடைய அப்படி ஊற்று கண்கள், அப்படியே கரத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்கள், அது ஆயுசு நாட்களை பெருகப்படுகிற காரியங்கள். அதனால இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதம் இதுவரைக்கும் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஒருவேளை வேலை ஸ்தலத்திலேயோ இல்லை பிள்ளை பேர் காரியத்திலேயோ இல்லை உங்களுடைய ஊழியத்திலேயோ இல்லை நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியம் ஏதோ ஒரு காரியத்தில், என் வீட்டில் சமாதானம் இல்லை, என் வீட்டில் ஆசீர்வாதமே இல்லை, எப்போ பார்த்தாலும் தரித்திரம், எப்போ பார்த்தாலும் நரக வேதனை, என்னுடைய வாழ்க்கை கண்ணீரின் பள்ளத்தாக்கில் இருக்குது, நான் எல்லாரையும் நம்பி நம்பி மோசம் போயிட்டேன், எல்லாரையும் நம்பி நம்பி நான் இன்றைக்கு நடுத்தருவில் நிற்கிறேன். ஏனென்று சொன்னால் எனக்கு சொந்த பந்தங்கள், என்னுடைய புருஷன், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், எத்தனையோ பேரை நம்பி, ஆனாலும் நான் எதிர்பார்த்த அளவுக்கு யாருமே என்னை நேசிப்பதில்லை, என்னை ஆசீர்வாதமாய் பார்ப்பதில்லை, யார் மூலமும் எனக்கு ஆசீர்வாதம் வரல, சோர்ந்து போயிருக்கிறாயா? ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ கவலைப்படாத, நீ கண்ணீர் விடாத, நீ சோர்ந்து போகாத. ஏனென்று சொன்னால் மனிதர்கள் மறந்து போனாலும் மனதுருகிற தெய்வம் உன்னை மறவாத நேசராய் இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர் அவருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்து மாத்திரமல்ல, உடைய ஆயுசு நாட்களை கூட்ட வல்லவராய் இருக்கிறார். அப்பேற்பட்ட தேவனுடைய ஆசீர்வாதம் இம்மைக்கு மாத்திரமல்ல மறுமைக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறார். அதனால்தான் பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த நாட்களில் இந்த பூமியில் உனக்கு ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுத்து உனக்கென்று ஒரு கணவன் என்ற ஒரு மணவாளனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என் மணவாட்டி நீ பத்திரமா பார்த்துக்கோ. ஏன்னா இந்த பூமியில் அவள் உனக்கு மணவாட்டி, உன்னதத்தில் அவள் என்னுடைய மணவாட்டி, மணப்பெண்ணாய் மாறப்போகிறவர். அதனால பத்திரமா, எப்படி ஆண்டவர் கொல்கதாவுக்கு போகிறதுக்கு முன்பாக அந்த யோவானிடத்தில் தன் தாயை அப்படியே விட்டுட்டு போகலை, இதோ உன் தாய், இதோ உன் மகன் என்று சொல்லி அவருடைய கரத்திலே அவளை ஒப்பு கொடுத்துட்டு போனார். அதே மாதிரி தான் எனக்கு பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனே, உனக்கு கொடுத்த அருமையான மனைவி ஏதோ எத்தனையோ பிரச்சனை போராட்டம், மனைவியை நீ கசந்து கொள்ளுகிறாய், உன் மனைவியோடு நித்தமும் சண்டை போட்டு இருக்கிற, உன் மனைவியுடைய சொல்லுக்கு நீ செவி சாய்ப்பதில்லை, உன் மனைவி சொல்லுகிறத கேட்கறதே நீ இல்லை, உன் மனைவியை நீ அநேக நேரத்தில் துக்கப்படுத்துகிறாய். இந்த மனவாட்டியை நீ துக்கப்படுத்தினா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு நீ ஒரு மனவாட்டி என்பதை மறந்து விடாதே. இந்த மனைவிக்கு எதை செய்கிறாய், இந்த மனவாட்டிக்கு நீ எதை செய்கிறாயோ, பரத்தில் இருக்கிற தேவன் மணவாளனாகிய கிறிஸ்து உனக்கு அதையே செய்வார். அதே மாதிரி தான் அருமையான சகோதரியே, இந்த மணவாளனாகிய உன்னுடைய கணவருக்கு நீ எதை செய்கிறாயோ அதைத்தான் உன்னத மணவாளன் உனக்கு நாளைக்கு நீ அவருக்கு மனவாட்டியாய் இருக்கிறாய். பரலோகத்தில் நீ போகிற பொழுது, அந்த கல்யாண விருந்துக்கு போகிற பொழுது அவர் மணமகனாய் நீ மணப்பெண்ணாய் இருக்க வேண்டும். இந்த மணவாளனை, இந்த கணவன், இந்த பூமியில கொடுத்த கணவனை நீ கீழ்ப்படிந்து கர்த்தருக்குள்ள எல்லாவற்றிலும் அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு உடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியத்திலும் உண்மையா இருக்கிறையா? உன் கணவனுக்கு கீழ்ப்படுகிறையா? உன் கணவனுக்கு நல்ல மரியாதை கொடுக்கிறையா? உன் கணவனை அதிகமாக நேசிக்கிறையா? உன் கணவனிடத்திலிருந்து உடைய காரியங்களை ஒளிவு மறைவில்லாம பகிர்ந்து கொள்ளுகிறாயா? உன் கணவன் மேலே நீ அன்பு செலுத்துகிறாயா? அதே மாதிரி பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனே, உன் மனைவி மேலே செலுத்த வேண்டிய அன்பையும் கடமைகளையும் சரியாய் செய்கிறாயா? அப்பொழுதுதான் அந்த மணவாளனாக இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் செய்ய வல்லவராயிருக்கிறார். நாம் ஆண் பெண் என்று இந்த பூமியில இருக்கலாம், ஆனால் அவர் ஆணுக்கும் பெண்ணுக்கும், நம்ம 2 பேருக்குமே, 2 பாலினத்தவருக்குமே அவர் மணவாளன், உன்னத மணவாளன். நீங்க ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, 2 பேருமே, 2 தரப்பினருமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ஒருவர் தான் மணவாளன், நாம் மணவாட்டி. அதனால் இந்த மணவாளனுக்கு, இந்த மணவாட்டிக்கு இங்கே எதை செய்கிறீர்களோ அதைத்தான் அவர் செய்வார். இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, உங்கள் குடும்பத்தில் சமாதானம் பெருகட்டும், சந்தோஷம் பெருகட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும்னா அவருக்கு மணவாளன். ஏன்னா நிறைய சகோதரிகள், ஊழியம் செய்கிற பிள்ளைகள், ஆண்டவரை இருந்து அநேக பிள்ளைகள், சில குடும்பத்தில் இருக்கிற கணவன் மனைவி பார்த்தீங்கன்னா கடவுள்கிட்ட பக்தியாக இருப்பாங்க, கடவுளுக்கு கீழ்ப்படிவாங்க, பரிசுத்தவான்களுக்கு கீழ்ப்படிவாங்க, திருச்சபைகளில் கீழ்ப்படிவாங்க, பெரியவர்களுக்கு கீழ்ப்படிவாங்க. ஆனால் கணவனை என்ன பண்ணுறது, வஸ்தியை போல கணவனை மதிப்பதில்லை, கணவனுக்கு சரியான மரியாதை கொடுப்பதில்லை, கணவனுடைய பேச்சுக்கு கீழ்ப்படிவதில்லை, கணவனை அசட்டை பண்ண வேண்டியது, கணவனுக்கு அவருக்கு விரோதமாய் பேசுகிற பொழுது அதையெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ற மணவாளனுக்கு நீங்கள் செய்கிறீர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது.
அதனால தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் வருவதில்லை. ஆசீர்வாதம் உங்கள் அருகாமையில் வருகிற பொழுதும் அவர் சாயலில் படைக்கப்பட்ட மணவாளனாக இயேசு கிறிஸ்து சாயலில் உங்களுடைய கணவன் இருப்பதனால நீங்கள் இவருக்கு எதை செய்கிறீர்களோ அதுக்கு அந்த மணவாளனுக்கே செய்தது அர்த்தம். அதனால் இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரிய, ஒருவேளை நீ இதற்கு முன்பாக அப்படி இருந்திருப்பீர் என்று சொன்னால் உன் கணவனத்தில் இன்றைக்கு உட்பூர்வாகிவிடு. உடைய தாய் தகப்பன், உடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாயலில் படைக்கப்பட்ட உன் சகோதரன், உடைய கணவர், உடைய பிள்ளைகள் யாராயிருந்தாலும் சரி, அவளுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு, அவளுக்கு கொடுக்க வேண்டிய கனம், அவளுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதம், அவளுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா காரியங்களிலும் கொடுத்து அவரை நீங்கள் கனப்படுத்த வேண்டும். அதே மாதிரி தான் பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனே, உன் மனைவியை நீ எடுத்தெறிஞ்சு பேசி அவளை துக்கப்படுத்தி வேதனைப்படுத்தி எல்லாருக்கும் எல்லா இடத்திலும் அன்பு செலுத்தி உன் சகோதரி இடத்துல, ஊழியத்தில், வேலை ஸ்தலத்தில், மற்ற எல்லா இடத்திலும் மற்ற சகோதரிகளிடத்திலையும் அன்பு கூறுகிறாய். உன் மனைவியை நீ அதிக நேரம் பேசுவதில்லை, அன்பு செலுத்துவதில்லை, கனப்படுத்துவதில்லை, பாராட்டுவதில்லை. அவருடைய சின்ன சின்ன குறைகளை சொல்லி சொல்லி அவளை வேதனைப்படுத்துகிறாயா? இன்றைக்கு இந்த மனவாட்டிக்கு நீ செய்கிறாய் இதே காரியத்தை நாளைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நீ மனவாட்டி என்பதை மறந்து விடாதே. ஆனால்தான் வசனம் சொல்லுகிறது, இந்த ஏழைக்கு எதை செய்கிறீர்கள் அதை கர்த்தருக்கே செய்கிறீர்கள். இந்த ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கே கடன் கொடுக்கிறான் என்று வசனம் சொல்லுகிறது. அதனால காண்கிற இந்த மனவாட்டி இடத்துல, காண்கிறது சகோதரி அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும்? ஆகவே உங்களுடைய ஆசீர்வாத தடைக்கு உங்களுடைய கீழ்ப்படியாமை, உங்களுடைய முறுமுறுப்பு, கசப்பு, அசட்டை பண்ணுகிற தனம், மதிக்காத தனம், இன்னும் பார்த்தீங்கன்னா முறுமுறுப்பு, கசப்பு, சண்டை போடுகிற காரியங்கள், அற்பமாய் எண்ணுகிற காரியங்கள், மேட்டுமையான காரியங்கள், ஆண்டவர் அருவருக்கிற 6 காரியங்கள், அவர் வெறுக்கிற 7 காரியம் உன்னிடத்தில் இருக்கிறதா? அது உன் கணவனிடத்தில் ஒரு சந்தோஷம் இல்லாம, ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறாயா? அதையெல்லாம் இன்றைக்கு விட்டுவிட்டு உன்னுடைய கணவரோடு, உன் மனைவியோடு நீ சீர்பொருந்திப்பார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் கர்த்தருடைய பாதுகாப்பையும் அவர்கள் ஒரு சேர பெற்றிருப்பார்கள். நீங்கள் சங்கீதம் 91 பார்க்கிற பொழுது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடருடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளுக்கு அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசும் கேடகமாகும். 5 இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், 6 இருளில் நடக்கும் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாயாக. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பரத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்க வரும் பலனை காண்பாய். 9 எனக்கு உன் அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய். 10 ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. 11 வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். 13 சொல்லுகிறது, நீ சிங்கத்தின் மேல நடந்தாலும் வெறியன் பாம்பின் மேல் நடந்து பால சிங்கத்தின் வலு சர்ப்பத்தை மிதித்து போடுவாய். 14 அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்க அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினாலே அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினாலே. வசனம் சொல்லுகிறது, நானும் என் வீட்டார்மோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அப்படி கணவன் மனைவி பிள்ளைகளாக சேர்ந்து சேவிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த சங்கீதம் 91 இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் மணவாளனோடு மணவாட்டியாகி நீங்கள் கணவன் மனைவி யாராக இருந்தாலும் தனித்து ஜெபம் செய்ய வேண்டும். உங்கள் இருதயம் அவருடைய இருதயத்தோடு இணைக்கப்பட வேண்டும். நீங்கள் பேசுகிறதை அவர் கேட்க வேண்டும், அவர் பேசுகிறதை நீங்கள் கேட்க வேண்டும். நீங்கள் அவர் சொல்லுகிறபடி நீங்கள் நடக்க வேண்டும். நீங்கள் நடக்கிறதை பார்த்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார். அது மாத்திரமல்ல, கணவன் மனைவியாக இருக்கிறீங்களா? நீங்கள் கரங்களை பிடித்து ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரமாவது எல்லா பிரச்சனை, ஏன்னா இருவர் ஒருமனப்பட்டு இந்த பூமியில் எதை கட்டுகிறது பரலோகத்தில் கட்டப்படும், இதை இங்கே எதை கட்டவிழ்க்கிறது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக வேளையில் பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரியே, நீ அதிகமாக உபவாசிக்கிறாய், அதிகமாக ஊழியம் செய்கிறீர்கள், அதிகமாக நீங்கள் வசனத்தை தியானிக்கிறீங்க, நிறைய வெளிப்பாடு சொல்லுகிறீர்கள். ஆனால் அநேக நாள் நீங்களும் உங்கள் கணவனும் ஒருமனமாய் இருந்து ஒரே காரியத்துக்காக ஜெபிப்பதில்லை, போராடுவதில்லை, கர்த்தருடைய சமூகத்திலே கண்ணீர் விடுவது இல்லை. ஆனால்தான் அநேக பிரச்சனைகள் பல வருடங்களாயும் தீர்க்கப்படாமல் இருக்கிறது. நீங்கள் இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, வாலிப சகோதரனே, சகோதரியே, நீங்கள் யாராயிருந்தாலும் சரி,
ஒரு கணவன் மனைவியாக இருக்கிறவர் இல்லைங்க, நான் கல்யாணம் ஆகல, நான் ஒரு வாலிபனாக இருக்கிறேனே. அப்போ வாலிபனாக இருக்கிறேன்னா உனக்கு திருமணம் ஆகலைன்னா நீ மனவாட்டி, உன் மனவாளன் இயேசு கிறிஸ்து இருக்கிறார், அவரோடு சேர்ந்து ஜெபித்து பாரு. இருவரும் ஒருமனப்பட்டு இயேசுவோடு நீங்க ஜெபித்து பாருங்கள். உங்களுடைய காரியங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். இல்லை எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, நானும் என் மனைவி இருக்கிறோம், நீங்கள் ஒருமனப்பட்டு பாருங்கள். அங்கே உங்க வீட்டின் தலைவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரனுக்கு நீ பயப்பட வேண்டாம். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கு நீ பயப்பட வேண்டாம். பகலில் பறக்கும் அம்புக்கு நீ பயப்பட வேண்டாம். மத்தியானத்தில் பாழாக்கும் சங்கார தூதனுக்கு நீ பயப்பட வேண்டாம். வலது பக்கத்தில் 1000 பேர், இடது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தால் நீ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா உன்னோடு இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். ஏன்னா நீங்கள் யாரெல்லாம் அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் நாமத்தினால் சொல்லியிருக்கிற என் நாமத்தினால் எதை கேட்டாலும் தருவேன். உனக்கு ஒரு சின்ன பிரச்சனைனா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கணவனோ மனைவியோ பெற்றோர்களோ இல்லை மற்றவங்களோ அதை குறித்து கரிசனைப்படுவார்கள். ஆனால் அவளுக்கு அந்த பாரம், அதுக்கு அடுத்தது அதுக்கான காரியத்தை தொடர்ந்து அவள் செய்ய முடியாவிட்டாலும் உங்கள் கண்ணில் ஒரு தூசி விழுந்தாலும் கர்த்தருடைய கண் கலங்குகிற தெய்வம். உங்கள் கண்ணில் தூசு விழுந்தா அவருக்கு வலிக்கும். ஏன் தெரியுமா? அவர் உங்களை சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்து இரத்தத்தை கொடுத்து பெற்றெடுத்த தெய்வம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடைசியாக பாருங்க, தேவன் தருகிற சமாதானம், தேவன் தருகிற ஆசீர்வாதம், தேவன் தருகிற பாதுகாப்பு, தேவன் தருகிற சமாதானம். மனிதனுடைய சமாதானம் கடந்து போய்விடும். ஆனால் தேவன் தருகிற சமாதானம் உங்களுக்கு ஜீவ சமாதானமாக இருக்கும். ஏன்னா தேவன் தருகிற சமாதானத்தினாலே பாருங்க, உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். சமாதானத்தை யோவான் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது. யோவான் புஸ்தகம் 16:33 சொல்லுகிறது. பிலிப்பியர் 4:7 நீங்கள் வாசிக்கிற பொழுது அந்த வசனங்களை யோவான் 14:27 சமாதானத்தை நான் உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுப்பது போல் நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை, உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார். பாருங்க, அவர் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு பிதாவிடத்தில் போகிற பொழுது சீஷர்கள் அதுவரைக்கும் அவரோடு 3.5 வருஷம் ஊழியம் செய்து அவர் இருந்தபோது அவளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ அவர் விண்ணகம் பரலோகத்துக்கு தேவனிடத்தில் போக வேண்டும். ஆனால் சீஷர்லாம் கலங்குகிறார்கள். நான் போய் உங்களுக்கு ஒரு தூய ஆவியை பரிசுத்த ஆவியானவர் அனுப்புவேன், அவர் உங்களை பரிசுத்தத்தில் நடத்துவார், சகல சத்தியத்தையும் போதிப்பார், நீங்கள் பயப்படாதீங்க, ஒரு தேற்றறிவாளனை அனுப்புவேன் என்று சொல்லி சீஷருக்கு வாக்கு பண்ணின ஆண்டவர். அது மாத்திரமல்ல, யோவான் 16:33 நீங்கள் என்னில் சமாதானம் அடையும்படிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகில் உங்களுக்கு உபத்திரம் இருக்கும், ஆனாலும் மனதை தேற்றிக் கொள்ளுங்கள், நான் உலகத்தை வென்றுவிட்டேன் என்று சொன்னார். பிலிப்பியர்ல புத்தி கெட்டாத தேவ சமாதானம் உங்களை ஆளுகை செய்வதாக என்று சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நீங்கள் சமாதானமாக இல்லாமல் இருக்கிறீங்களா? ஏன்னா ஆசீர்வாதம் இல்லை, ஒரு பாதுகாப்பு இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, அப்புறம் எப்படிங்க சமாதானம் வரும்? அதனால தான் மலைமேல் வருகிற அதாவது நற்காரியங்களை, சுவிசேஷத்தை, சமாதானத்தை, நல்ல காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறுடைய பாதங்கள் எவ்வளவு அழகாயிருக்கிறது. ஏன்னா அந்த உலகத்துக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சமாதானத்தை, அந்த நற்காரியங்களை அறிவிக்கும்படியாக, தேவ சமாதானத்தை சொல்லும்படியாக, தேவ ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கும்படியாக, தேவ நீதியை குறித்து, தேவ ராஜ்யத்தை குறித்து, தேவ சமாதானத்தை உங்களுக்கு எனக்கும் தந்திருளும்படியாகத்தான் மனுக்குலத்திலே தேவ மனிதனாய் அவர் அவதரித்தார். பிரியமானவர்களே, எனக்கு சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்களா? ஆசீர்வாதம் இருந்தால் தானேங்க நான் சமாதானமாக இருக்க முடியும். பாதுகாப்பு இருந்தால் தானே சமாதானமாக இருக்க முடியும். இது ரெண்டுமே இல்லைன்னா எப்படிங்க சமாதானம் வரும்? இது ரெண்டுமே இருந்தால் சமாதானம் தானாக வந்துடுமே. இது உலக சமாதானம் அல்ல, இது தேவ சமாதானம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் உங்களுக்கு சாதாரணதில்லை, அவருடைய சமாதானத்தையே வைத்து போயிருக்கிறேன் என்று சொன்னார். அந்த தேவ சமாதானம், தேவன் எப்படி சீஷர்களுக்கு முன்பாக அன்றைக்கு மேகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே ஆண்டவர் ஒரு நாள் உங்களையும் என்னையும் சந்திக்க மத்திய ஆகாயத்திலே வருவார். மனவாட்டியாகி நீங்களும் நானும் அந்த சமாதானத்தை காத்துக்கொண்டு முடிவு பறிந்து நிலைத்து நிற்கிற பொழுது நாம் ரட்சிக்கப்படுவோம். கர்த்தருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது.
ஒவ்வொரு நாளும் சமாதானத்தை தாராளமாய் கூறுங்கள். சமாதானத்தின் நற்காரியங்களை குறித்து அநேகளுக்கு கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் அந்த தேவ சமாதானம் கண்மலையில புறப்படுகிற அந்த ஜீவ ஊற்று உங்கள் இருதயத்தில் இன்றைக்கு புறப்படுவதாக. சமாதானத்தை முதலில் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் இருதயத்தில் தேவ பாதத்தில் உட்கார்ந்து கண்மலையிலிருந்து அது ஜீவ ஊற்று எனக்குள்ளே ஆண்டவரே அது பெருகட்டும் என்று சொல்லி அந்த ஜீவ ஊற்று பெருகிற பொழுது, அது உங்களிலிருந்து புறப்படுகிற பொழுது, அது உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பெற்றோர்களையும் உங்களுடைய சுற்றி இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அது நினைத்து, அது ஆசீர்வதித்து, அது அபிஷேகத்து அவளை விடுதலையாக்கி அவளை கர்த்தர் பக்கமாய் திருப்பும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். மகா இரக்கம் தயவுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாட்களிலே பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகள், ஆண்டவரை அறிந்தவர்கள் அறியாதவர்கள் யாராயிருந்தாலும் எனக்கு ஆசீர்வாதமே இல்லை, தரித்திரம், போராட்டம், பஞ்சம், பசி, பட்டினி, வருத்தம், மகா வேதனையாயிருப்பார்கள் என்று சொன்னாலும், ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதமோ ஆண்டவரே அது வேதனையை கூட்டாது. ஆண்டவரை ஐஸ்வர்யத்தை ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிற அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவரை பார்த்து கொண்டு ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு எதெல்லாம் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறார்கள், கையின் பிரயாசத்தில், வீடு காரியங்களிலே, பிள்ளை பேரத்தில், திருமண காரியங்களிலே, வேலை வாய்ப்பில், தொழிலிலே, ஊழியத்தில், ஆண்டவரே சரீரத்தில், எதெல்லாம் ஆண்டவரே களஞ்சியத்தில் கையிட்டு செய்கிற வேலையில ஆசீர்வாதம் இல்லாமல் இருப்பார்கள் என்று சொன்னால், இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் பிள்ளைகளுடைய எல்லா காரியத்திலும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே ஆசீர்வாதம் இருந்தாலும் பாதுகாப்பில் சம்பாதிக்கிற காரியங்கள் ஆசீர்வாதம் எல்லாமே என்னுடைய காரியத்தில் அநேக ஹாஸ்பிட்டலுக்கும் இன்னும் தேவையில்லாத பண விரயங்கள், நேர விரயங்கள், தேவையில்லாத எல்லா காரியங்களுக்கு அது செலவாகிறதுனால ஒரு வழியாய் வருகிற ஆசீர்வாதம் 7 வழியாய் ஓடி போகிறது என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, இந்த நாட்களில் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை அவருடைய பாதத்தில் வைத்துவிடு. ஆண்டவர் உனக்கு நல்ல பாதுகாப்போடு மாத்திரமல்ல, உன் ஆயுசு நாட்களில் பெருக பண்ணுகிற ஆண்டவர் வீண் விரயங்களை, ஓட்ட பைகள், பொத்தல் பைகளை எல்லாம் அடைத்து கர்த்தருடைய ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு பாதுகாப்பையும் அவர் வீணாய் தள்ளுவது இல்லை. ஆண்டவர் இந்த நாட்களிலே ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, நல்ல ஒரு பாதுகாப்பையும் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கி, உன்னதமான மறைவில் இருக்கிற சர்வ வல்லவருடைய நிழலில் தங்க அந்த பாதுகாப்பை கர்த்தர் உனக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். உனக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும், உன்னை துறையின் கண்மணியை தொடுகிறார் என்று சொன்ன ஆண்டவர். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு எதிரான குறிச்சொல்லில் உன் பயத்தை விட்டு நீக்கி போடுகிற ஆண்டவர். இதை பயப்படாதே, நான் உனக்கு கேட மகா பெரிய பலனமாயிருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இந்த மரண பயத்தை, வியாதியின் பயத்தை, இன்னும் நம்பிக்கையற்ற சூழ்நிலையை மாற்றி ஒரு சமாதானத்தின் தேவன் தாமே, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்துவிட்டு போகிறேன், என்னுடைய தேற்றலிவனாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சகல சத்தியத்தில் நடத்தி உங்களை சமாதானத்தின் எல்லைகளிலே, தாவரங்களிலே குடியிருக்க பண்ணுவார் என்ற வார்த்தையின்படி இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், இன்று முதல் நான் உங்களை பாதுகாப்பேன், இன்று முதல் உங்களுக்கு சமாதான தாவரங்களை குடியிருக்க பண்ணுவேன் என்ற உடைய வார்த்தையின்படி இவள் நிறைவேற்றி தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பிற்குரியவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள எங்கள் முகவரி: ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள், பிளாட் எண் 20, 3வது மாடி, ஜானகி நகர், அனெக்ஸ், காட்டுப்பாக்கம், சென்னை 56.